ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயோ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26th of June டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:18 ஆகுது கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னுடைய பழைய ரைடிங் ஜாக்கெட்டை வந்து தான் வந்து கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னென்னா மனசு வரல, அதை பற்றி நான் வந்து போக சொல்கிறேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஸ்டேடி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ரைடிங் ஜாக்கெட். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு நினைக்கிறேன். 3 years ஆகுது இதை வாங்கி. நான் வந்து லாஸ்ட்டாக லடாக் போகும்போது வந்து லடாக்காக வாங்கின ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஆக்சுவலாக இது. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5,500 சம்திங் என்னமோ வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஜாக்கெட். ஆக்சுவலி வந்து என்ன மாடல் எதுவுமே வந்து அப்போ அந்த டைமில் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் போட்டு பார்த்தோன்னே ஸோ ஓகே பிடிச்சிருந்தது, ஸோ ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் ஆனால் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஜஸ்ட் என்னன்னா ரொம்ப குளிர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாக்கெட் கொஞ்சம் லைட்டாக தாக்க பிடிக்காது. ரெயினுக்கும் சரி குளிருக்கும் சரி எல்லாத்துக்குமே லைனியர் கொடுத்துருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து குளிரில் தாங்க முடியாது. அதே சமயத்தில் மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் இதுக்குள்ளே போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 years யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே புதுசாக தான் இருக்குது ஜாக்கெட்டு. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஜிப்பு மட்டும்தான் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது. பட் ஆனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 months முன்னாடி நினைக்கிறேன், 8 to 9 months முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து இன்னொரு புது ரைடிங் ஜாக்கெட் வந்து எங்கள் மாமா யூஎஸ்லேருந்து அனுப்பிச்சிருந்தார். ஆக்சுவலாக ஸோ வந்து அந்த ரைடிங் ஜாக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் செகண்ட் கால் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் ஜாக்கெட் ஆக்சுவலாக HWK அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,500 rupees காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து யூஎஸ்லேருந்து நம்ம இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் காசுக்கு 8,000 rupees சம்திங் நம்ம. பட் ஆனால் இதுவே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம அங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து 14,000 to 15,000 நம்ம வந்துடுது. ஆனால் இதில் என்னென்னா இது வந்து ஆல் வெதர் ரைடிங் ஜாக்கெட் ஆக்சுவலாக. ஸோ வந்து எந்த மாதிரி வெதரில் வேணால் நம்ம கூட்டின்னு போகலாம். மழை பெஞ்சுது அப்படின்னா கூட ஒரு ட்ராப் கூட நம்மளுக்கு வந்து உள்ள தண்ணி வரவே வராது. அதே சமயத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் வெயிலாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கூட நம்மளுக்கு வந்து உள்ள அந்த ப்ரீத்தபிளான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கறதுனால வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஜாக்கெட் சொல்லலாம். பிகாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னா டயனைஸ் அந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்து 30,000 rupees சம்திங் நம்ம. ரைனாக்ஸ் வந்து ஃபுல் டூரர் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 நம்ம. பட் ஆனால் அதுவே கூட வந்து நம்ம மேலே ஒரு ரெயின் கோட் போடுற மாதிரி தான் இருக்கும் மழை பெஞ்சுது அப்படின்னா. பட் ஆனால் வந்து இதில் வந்து நம்ம அது எதுவுமே போட தேவையில்ல, ஜஸ்ட் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் மழை பெஞ்சுது அப்படின்னா கூட. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள அலோவ் பண்ணாது. ஏன்னா நான் ஹெவி ரெயின்ஃபாலில் கூட இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பக்காவாக தெரியும். ரைனாக்ஸ். ஸோ இந்த ரைனாக்ஸ் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து சிட்டி பர்பஸ்க்கு அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் ரைட்ஸ் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும் தான் இந்த ரைனாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து கிவ் அவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் கிட்டத்தட்ட 2 years வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய மெமரிஸ் இருக்குது, நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரைடிங் ஜாக்கெட்டை விட எனக்கு வந்து இது போட்டால் வந்து ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். சும்மா ரொம்ப நாளாக போடாமல் இருக்கமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்து போட்டேன். போடும்போது தான் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த ஜிப்பு மட்டும் கொஞ்சம் போடுறதுக்கு ஹார்டாக இருந்தது. கொஞ்சம் இழுத்து போடவும் வந்து ஜிப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். நானும் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓகே இதை வந்து யாருக்காச்சும் கொடுத்துடலாம், நம்ம எதுக்கு சும்மா வந்து வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து ஸோ ஓகே நம்ம வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு. ஏன்னா லடாக்லேருந்து எல்லாமே வந்து நான் இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து ஒரு கலெக்டிவ் பீஸ் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக நான் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது ஜாக்கெட் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஆனால் அப்படியே வீட்லேயே போட்டு வச்சா வந்து கண்டிப்பாக வந்து யாருக்குமே யூஸ் இல்லாமல் போய்ட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து இதை கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆக்சுவலாக. ஆயில் கம்பேரிங் டு அதர் இந்த 3 ஜாக்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது வந்து ரைனாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட். பிகாஸ் வந்து அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா level 1, அது இல்லாமல் உள்ள வந்து லைனியர் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த ஜாக்கெட்டில். 5,000 rupees சம்திங் நம்ம. இதுவும் வந்து 5,000 rupees தான். பட் ஆனால் வந்து இது கிராஸ் பிராண்டுன்றதுனால மோஸ்ட்லி வந்து லைனியர்ஸும் கொடுத்துருப்பாங்க. உள்ள எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்சைட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கீ மாட்டுறதுக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து நான் இப்போ அப்படியே சினிமேட்டிக்காக காட்டுறேன். உங்களுக்கு கீ மாட்டுறது கொடுத்துருப்பாங்க, மொபைல் வைக்கிறதுக்கு பவுச்சு, அதே மாதிரி பேடிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பேண்ட்டு கனெக்ட் பண்ணுற ஜிப்பரு, மெஷ் குவாலிட்டியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் ஒன்று என்னன்னா வந்து இந்த ஜாக்கெட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ வைல் கம்பேரிங் டு அதர் ஜாக்கெட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து செம்மையாக இருக்குது. அந்த கிராஸ் இது போட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அந்த ஜாக்கெட்டு. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து நான் இப்போ வந்து உள்ளே எதுவுமே போடலை ஆக்சுவலாக. உள்ளே வந்து மீன்ஸ் பேடிங்ஸ் எதுவுமே போடல. பேடிங்ஸ் எல்லாமே கட்டி வச்சிருக்கேன் பிகாஸ் வாஷ் பண்ணுறதுக்காக. ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ரைடிங் ஜாக்கெட் ரொம்பவே மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ பாருங்கள் பழகுது கொஞ்சம் அப்படியே ட்ரை வாஷ்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கலரு.
இதெல்லாம் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க இந்த ஜாக்கெட்டில். ஸோ இப்போ நான் மோஸ்ட்லி வந்து ரைட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HWK ஜாக்கெட்டும் அதுக்கப்புறமா வந்து ரைனாக்ஸும் தான் யூஸ் பண்ணுறேன். ரைனாக்ஸ் வந்து நார்மலாக வந்து என்னோடய பிள்ளைனுக்கு கொடுத்துருவேன். அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் எதனா ஷார்ட் ரைட் போகிற மாதிரி தான் நானே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 2 ஜாக்கெட் மட்டும் தான் இப்போ நான் வந்து மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறது. எனக்கு வந்து ஒரு ஜாக்கெட் கலெக்ஷனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. பட் ஆனால் ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஆக்சுவலாக. ஸோ வந்து எல் சைஸில் இருக்கவங்க யாராவது வந்து உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட போகிறேன். இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதனால் வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக எல்லா கிவ்அவேலையும் நான் பண்ணுற மாதிரி தான். ஸோ வந்து அதில் யாருன்னா ஒருத்தர் ரேண்டமாக சூஸ் பண்ணி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட்டை வந்து அமுச்சு விட்றேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ரைனாக்ஸுடைய ஜாக்கெட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ தனியாகவே போட்டிருப்பேன். பார்க்கல அப்படின்னா வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ HWK வந்து எதுக்கு நான் இன்னும் ரிவ்யூ பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா வந்து இது வந்து இந்தியாவில் வந்து அவைலபிளாக இல்லை. மோஸ்ட்லி வந்து நம்ம வாங்கணும்னா வந்து யூஎஸ்ல யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அங்கேருந்து வாங்கி அனுப்ப சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவில் வந்து நம்ம இது கொடுத்துருக்க அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேறு ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 to 40,000 rupees கிட்டத்தட்ட நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து இல்லைன்னா 20K கூட இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஒரு ஜாக்கெட்டு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கிவ்அவேக்கு வந்து எதனா ஒரு கேம் மாதிரி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஸோ ஓகே சூப்பராக வந்து எதனா ஒரு ஃபன்னாக ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து என்ன கேம் விளாட்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே வரல. அதெல்லாம் நான் தனியாக வேறு வீடியோஸ் விளாக்லாம் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் தனியாக என்ன விளாட முடியும் எங்கள் ரூமில் உட்காந்துன்னு சொல்லிட்டு தான். ஸோ ஓகே எப்பவும் கொடுக்குற மாதிரி நார்மலாக ஒரு கிவ்அவே பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் என்ன போய் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 1 or 2 hours வந்து அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட கீழே வந்து கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தட் வந்து உங்களுக்கு எதனால் வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் வேணும், அதில் உங்கள் சைஸுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. எல் சைஸ் இருக்கவங்க ரைடிங் ஜாக்கெட் எனக்கு தேவைன்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். எனக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட் வேணும்னு சொல்லிட்டு. லெஜெண்டரி ரைடிங் ஜாக்கெட் பாஸ். எவ்வளோ ஊர் சுற்றி இருக்குது இந்த ரைடிங் ஜாக்கெட்டு. பூட்டான் போயிருக்கு, லடாக் போயிருக்கு, நிறைய இடத்துக்கு சுற்றின ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஆக்சுவலாக இதே சொல்ல போனால். ஸோ அது இல்லாமல் மும்பை ரைடுக்கும் வந்து நான் இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் போட்டிருந்தேன். என்னுடைய லக்கி ரைடிங் ஜாக்கெட்னு சொல்லலாம். அதில் ஸோ ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து நான் ஒரேடியாக வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வீடியோவே போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் சரி ஓகே இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து இப்போ வந்து கிவ்அவே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நான் வந்து கரெக்டாக இந்த லாக்டவுன் 30ஆம் தேதி முடியுதா. ஸோ 30ஆம் தேதி வந்து வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் 30ஆம் தேதி. ஸோ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா 1ஆம் தேதி வந்து எல்லாமே லாக்டவுன் கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து இதை கொரியர் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஐடியாவில் தான் ஓகே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ guys லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ரிவ்யூ வீடியோ பார்க்கறனா போய் பாருங்கள். HWKக்கு ரிவ்யூ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ CP இந்த நெக்ஸ்ட் வீடியோ till that signing off. சரி as usual just eat sleep ride and repeat that again guys. டாடா பை. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்மளால் இப்போ வந்து கொரியர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன் guys. டாடா பை.